மதுரையில் வாரம் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு இந்த வாரம் போயிருந்தப்ப இந்த மிஷின் என் கண்ணில் பட்டுச்சு. இது ரிகோச்சோட SP210 SU மாடல் பிரிண்டர். இது வந்து ஒரு லேசர் பிரிண்டரு. இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்றக்காக வாங்கினேன். எவ்வளோக்கு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா சொன்னார். நான் ஒரு 800 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து பவர் சப்ளைலாம் வருது, ஆன்லாம் ஆகுது, பட்டு ஒர்க் ஆகலை, இதை வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உள்ள கேட்ரேஜவே காணோம். சரி, அது பிரச்சனை கிடையாது. இது உண்மையாகவே ஆன் ஆச்சு அப்படின்னா இதுக்கான கேட்ரேஜை வந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி நம்ம அதுக்கான இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லைக்கையும் வந்து ஒரு அமுக்கி விட்ருங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு பிளக் மாட்டணும். இந்த பிளக் வந்து நார்மலாக வந்து கம்ப்யூட்டரில் பொதுவாக வரக்கூடிய மாடல் தான். ஆனால் இது ஏன்ட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ இது ஆனாதா இல்லைன்னு முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம கேட்ரேஜ் ஆட் பண்ண முடியும். அதனால் வந்து இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக உள்ள ஒரு வயரு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த 2 பின்னையும், இந்த 3 பின்னில் வந்து ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் இருக்குது, அதை எடுத்து விட்ருவோம். ஸோ ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் வந்து இந்த பின்னை மாட்டிட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான கேட்ரேஜை வந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அல்லது போய் நேரடியாக கடைகள்லேயே வாங்கிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா, இது வந்து நமக்கு லாபத்தை தந்ததா அல்லது நஷ்டப்படுத்தினதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதை ஆன் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகுதுங்க. ஸோ அவர் சொன்னது உண்மை தான், டிஸ்பிளே எல்லாம் வருது. ஸோ ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி செய்கிறதுல வந்து ஒரு சில சமயம் வந்து நமக்கு லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கார்டு வந்து செட் எரோன்னு வருது. ஸோ உள்ளே வந்து கேட்ரேஜ் இல்லைன்னு காமிக்குது. அது போட்டால் தான் அடுத்தது வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்றதோ அல்லது ஒர்க் ஆகுதான்றது தெரியும். ஸோ அதை போட்டு பார்ப்போம். ஸ்டே வாட்ச். அடுத்து இதே மாதிரி வீடியோ வந்து இதோட அப்டேட் வந்து அடுத்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட்